ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி குவிக்காக ப்ரெஷர் குக்கரில் அடி பிடிக்காமல் உதிரியாக டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸே பண்ணாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரான சிக்கன் பிரியாணி அதிகபட்சமாக 3/4 மணி நேரத்தில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள்னால் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 கப் அரிசி ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசியெல்லாம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லை 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு மசாலா அரிசி எல்லாத்துக்கும் தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் முன்னாடி சேர்க்க மறந்துட்டதால் நடுவில் சேர்த்துக்கிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் சில பேருக்கு அடி பிடிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு தக்காளி போட்டிங்கனாக்கா அடி பிடிக்கிறது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம மசாலாஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ப, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் இல்லை கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினதும் 100 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல மசாலாவோட தயிர் மிக்ஸ் ஆனதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். கோழிக்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸ் ஃபுல்லாக கோட்டானதும் கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா 3 கப் அரிசி எடுத்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ். குக்கர் லிட் இல்லாமல் சாதாரண லிட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மீதி இருக்கிற 2 கப் தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும். நாம் இன்றைக்கி 1:1 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி மெஷர்மெண்ட் தான் வச்சுருக்கோம். இப்போது அலசி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிகட்டி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கர் லிட்டை விசில் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு சிம்மில் 15 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து கொஞ்சம் கூடமே அடியே பிடிக்காது பாருங்கள். அரிசி உடையாத மாதிரி ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க ஜென்டலாக. இல்லைன்னா அரிசி ரொம்ப கிண்டலாம் உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரியாணி 3/4 மணி நேரத்தில் உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65யும் ரைத்தாவும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது குக்கரில் செஞ்ச பிரியாணினே நம்மளால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ரிச் டேஸ்ட் வேணும்னாக்கா வெங்காயமும் முந்திரியும் நெய் இல்லைன்னா எண்ணெயில் வறுத்து போட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.